நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஏழை எளிய மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவை கேட்டு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொழிலாளர்கள் அமர்ந்திருக்கின்றனர். மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் சென்னை மான்ஃபோர்ட் பள்ளியில் நடைபெற்ற 2வது தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் சென்னை அம்பத்தூர் ட்ரிபிள் அகாடமி வீரர் வீராங்கனைகள் 22 பதக்கங்களை வென்றனர். இன்று தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கியது. அதில் கவர்னர் RN ரவி, முதலமைச்சர் மு ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டனர். கூட்டத்தொடரில் சபாநாயகர் பேசியது கவர்னருக்கு ஒத்துவராத காரணத்தால் சபாநாயகரின் மைக் எடுக்கப்பட்டவுடன் கவர்னர் வெளியேறினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகில் நரிக்கல்பட்டி அக்கா செங்கல் சூளையில் சேம்பரில் பணிபுரியும் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகா மேலச்சேரி மதுரா இருளர்களை செங்கல் சூளை ஓனரும் ரவுடிகளும் அடிமைகளைப் போல் நடத்தி இவர்களை மிரட்டி தாக்கியுள்ளார்கள். அவர்கள் தற்சமயம் வரை மிரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பணபலத்தாலும் படைபலத்தாலும் யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற தைரியத்தில் மனித உரிமை மீறல் நடந்து கொண்டுள்ளது. இதை அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சைதை துரைசாமியின் மகன் வெற்றியின் வெள்ளக்கோவில் நண்பர் இருவரும் சினிமாவிற்காக லொகேஷன் பார்ப்பதற்கு வடமாநில ஹிமாச்சல் பிரதேசத்தில் காரில் சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் சட்லஜ் நதியில் விழுந்து காணாமல் போன வெற்றியின் உடல் இன்று மதியம் 8 நாட்களுக்கு பின் கண்டெடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என தகவல். வேடச்சந்தூரில் தமிழச்சி வள்ளி கும்மி நடனம் அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கும்மி நடனம் ஆடிய காட்சி காண்போரை கண்கவர வைத்தது. திண்டுக்கல் மாவட்டம் நல்லமநாயக்கன்பட்டி புனிதவனத்து அந்தோணியார் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு விழா துவங்கியது. இதில் 800 ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் 300 மாடுபிடி வீரர்கள் களம் காண உள்ளனர். மேலும் ஜல்லிக்கட்டு விழாவில் 250க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் காளைகளை பரிசோதனை செய்யும் பணியில் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகளும் வீரர்களை சோதனை செய்து அனுமதிக்கும் பணியில் மருத்துவத்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். செய்தி மக்கள் தொடர்பு துறையின் இயக்குநர் மோகன் முதல்வரின் முகவரி திட்டத்தின் சிறப்பு அதிகாரியாக பணியிட மாற்றம். திருச்சி மாநகர ஆணையர் வைத்தியநாதன் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் இயக்குநராக நியமனம். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.